நேரடியாக கர்ப்பப்பைக்குள்ளே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நார்மலாக எல்லாருக்கும் அந்த பாதை ஓப்பனாக இருக்கும்போது இட்ஸ் அ வெரி ஈஸி ஜாப். பட் இஃப் இட் இஸ் stenosed or if the passage is blocked, it might be very difficult. I'll explain more about these embryo transfer techniques in this video. I'm Dr. Archana Ayyanathan, Medical Director of Dr. Archana IVF. Embryo transfer அப்படின்றது உங்களுடைய IVF ப்ரொசீஜர்லேயே ரொம்ப முக்கியமான ஃபைனல் ஸ்டெப். அண்ட் இந்த ப்ரொசீஜரை ஒழுங்காக பண்ணாதான் உங்களுடைய எம்ப்ரியோஸ் எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இருந்தாலுமே இஃப் த ப்ரொசீஜர் இஸ் கரெக்ட், டெஃபினெட்லி த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. இந்த ப்ரொசீஜரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்லை எந்த ஒரு ப்ரொசீஜரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதனால் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்ஸ் குறையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கும். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கில்ட் IVF ஸ்பெஷலிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக த ரிசல்ட்ஸ் வில் பி ஹையர். பட் த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லெஸ் என்னும்போது அவங்களுக்கான சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா எம்ப்ரியோன்றது இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். அண்டர் த மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது நம்ம அதை 20 times மேக்னிஃபை பண்ணி பார்த்தா தான் ஒரு ஸ்மால் கடுகளவு சைஸில் நம்மளுக்கு அது தெரியும். ஸோ இந்த சைஸில் இருக்கிற எம்ப்ரியோஸை நம்ம ஒரு கெத்தீட்டரில் வச்சு அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே துல்லியமாக ரொம்பவே சாஃப்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லைனா எம்ப்ரியோ டாக்டர் புஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவோ ரொம்ப ஃபோர்ஸாகவோ புஷ் பண்ணிட்டாங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரிசல்ட்ஸ் வராமல் போகிறதுக்கான சான்சஸுமே ரொம்ப ஹை. ஸோ இமேஜின் திஸ் இஸ் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸுக்கு ஒரு மவுத் இருக்கும். அந்த மவுத்துக்கு வெளியில் இருக்கிற போர்ஷன் தான் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ் போர்ஷன் ஒரு பகுதி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பகுதி வெஜைனாக்கு வெளியிலையும் இருக்கும். அதாவது வெஜைனலில் வெளியே ஜட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் நேச்சுரல் ஆரிஃபைஸ் நேச்சுரல் ஓப்பனிங் வழியாக உங்களுடைய எம்ப்ரியோஸை ஒரு கெத்தீட்டரில் லோட் பண்ணிவிட்டு அந்த கெத்தீட்டரை உள்ளே செலுத்தி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுற எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். இதில் நேச்சுரல் ஆரிஃபைஸில் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே எந்த விதமான ஒரு ஸ்க்ராச்சோ இல்லை எங்கேயுமே ஒரு கட்டோ எதுவுமே இருக்காது. இது அண்டர் அனஸ்தெசியா பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. அவேக் சிச்சுவேஷனில் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது கிராஜுவலாக ஒரு ஸ்மால் மேலியபிள் கெத்தீட்டர், அதாவது அந்த கெத்தீட்டர் பார்த்தீங்கன்னா அதுவே தின் ஹேர் மாதிரி இருக்கும். அந்த கெத்தீட்டருக்குள்ளே இந்த எம்ப்ரியோஸை லோட் பண்ணி அந்த கெத்தீட்டரை நம்ம உள்ளே செலுத்தும் போது இட் வில் பி வெரி ஸ்மூத். உங்களுக்கு எங்கேயுமே பெயின் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ப்ரொசீஜர் தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஏட்ரோமேட்டிக், அதாவது ட்ராமாவே நம்ம கிரியேட் பண்ணாமல் தான் இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்கை பண்ணணும். I'll show you the catheter now. So this is the catheter. இதுதான் இன்னர் catheter. இந்த கெத்தீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லிம்மாக எவ்வளோ மேலியபிளாக நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு நாட் கூட டை பண்ண முடியுது. ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ கேன் சி ஐ கேன் ரோல் இட் வித் மை ஃபிங்கர்ஸ்குள்ளே ரோல் பண்ணி என்னால் நாட் கூட பண்ணி அதை பெண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி மேலியபிள் கெத்தீட்டரில் தான் நம்ம இந்த எம்ப்ரியோஸை லோட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த வே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டன் பை ஆல் IVF ஸ்பெஷலிஸ்ட். எல்லா IVF ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த மாதிரி கெத்தீட்டர்ஸ் வச்சு தான் IVF எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. சில சமயம் யூட்ரஸோடைய பாதை அடைப்பாக இருந்ததுன்னா cervix ஸ்டெனோஸ்டாக இருக்காது. அதாவது இன்டர்னல் லாஸும் எக்ஸ்டர்னல் லாஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக ஸ்கார்டாக ஃபைப்ரோஸ்டாக இருந்ததுன்னா கெட்டிங் இன்சைட் த யூட்ரைன் கேவிட்டி இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நம்மளால் யூட்ரஸை அப்ரோச் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு பெரும்பாலும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணுவாங்க, cervical ஷேவிங் பண்ணுவாங்க அண்ட் உள்ளே போக முடியுதான்னு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணியும் ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணியும் அவங்களுடைய பாதை அதாவது cervical canal ஓப்பன் பண்ண முடியல. அந்தளவுக்கு அது ஃபைப்ரோஸ்டாக இருக்குது அப்படின்னா தென் வாட் இஸ் த ஆப்ஷன்? ஏன்னா நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரெகுலராக அடிவழியாக த்ரூ த cervical canal தானே பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் நாட் மச் ஆப்ஷன்ஸ் லெஃப்ட். இந்த மாதிரியான டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் யூஸிங் அ ஸ்பெஷலைஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர். இந்த கெத்தீட்டருடைய பேர் Transmyometrial Embryo Transfer கெத்தீட்டர். கெத்தீட்டர் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு லாங் நீடில் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம அந்த அப்ரோச் த்ரூ த வஜைனா த்ரூ த cervical canal வழியாக அது பண்ண முடியாது. அதை நம்ம எப்படி இந்த கருமுட்டையை வெளியே எடுக்கிறோமோ, கருமுட்டையை வெளியே எடுக்கிறது ultrasound-guided ப்ரொசீஜர். ஒரு டிவிஎஸ் ஸ்கேனில் ப்ரோபில் ஒரு கைடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கைடுக்குள்ளே ஒரு நீடில் வச்சு நீடில் மூலமாக தான் நம்ம அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். சிமிலராக நம்ம அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரையுமே இதே மாதிரி ஒரு டிவிஎஸ் ப்ரோப் டிரான்ஸ்வஜைனல் ப்ரோபில் ஒரு கைடை ஃபிக்ஸ் பண்ணி கைடுக்குள்ளே ஒரு நீடில் செலுத்தி அந்த நீடில்
உங்களுடைய யூட்ரஸோடைய மசில், அதாவது மயோமெட்ரியல் லேயருக்குள்ளே செலுத்தி உள்ள கேவிட்டிக்குள்ளே போகிற மாதிரி அந்த எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இஃப் யூ இமேஜின் திஸ் இஸ் த யூட்ரஸ், நார்மலாக எல்லாருக்கும் பண்ண வேண்டிய எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த ஓப்பனிங், நேச்சுரல் ஓப்பனிங் லைக் திஸ், ரைட்? பட் ஆனால் நம்ம Transmyometrial Embryo Transferல என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி வந்து ஆங்குலேட்டடாக போய் உங்களுடைய மசில் அதாவது யூட்ரஸோடைய மசில்குள்ளே போய் இந்த கேவிட்டியை ரீச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபரை பண்ணுறோம். இந்த டெக்னிக்ஸ் வந்து ஸ்கில்டு ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்டால் மட்டும்தான் பண்ண முடியும். எவ்ரிபடி cannot do it. அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நார்மல் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, தென் these kind of IVF specialists have some expertise in carrying on these embryo transfers. ஏன்னா நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது விட அந்த எம்ப்ரியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஸ்டிக் ஆகி இம்ப்ளான்ட் ஆகி க்ரோ ஆகணும் இல்லையா? அது சக்ஸஸ் ரேட் மேட்டர்ஸ். ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி வேணாலும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாசிட்டிவ் ரிசல்ட் வர போகிறது கிடையாது. ஸோ Transmyometrial Embryo Transferலையுமே சக்ஸஸ் ரேட்ஸ் ஹையாக இருக்கணும்னா it should be done under the skilled hands. இந்த Transmyometrial Embryo Transfer catheters இந்த மாதிரி தான் இருக்கும். This is the needle. இந்த நீடில் தான் நம்ம மயோமெட்ரியம்குள்ளே செலுத்த போகிறது. இது ரொம்ப ரொம்ப தின் கேஜ் நீடில். இதனால் எந்த ஒரு ட்ராமாவும் உங்களுடைய யூட்ரஸில் க்ரியேட் ஆகாது, ப்ளீடிங்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது அண்டர் அனஸ்தீசியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ஸ்கேட், இதனால நீங்கள் பேனிக் ஆகிடுவீங்க, ஒரு நீடில் போய் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்ற பேனிக் இருந்ததுன்னா, ஒரு மைல்டு ஷார்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம், வெரி சிம்பிள் ஐவி செடேஷனோட. பட் ஆஸ் அன் ஐவி specialist who's been practicing for so many years, I have done so many embryo transfers like this. அதாவது Transmyometrial embryo transfers நான் நிறையாவே பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சென்டரில் நிறைய பேருக்கு லைவ் பர்த்ஸ், அதாவது இப்போ கையில் குழந்தையே இருக்குது, they're all 4-5 years old now. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைன்றது கிடையாது. ஒன்லி இஃப் யூ பேனிக் அண்ட் இஃப் யூ ஹேவ் அ ஃபியர் நம்ம அந்த ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கணும். பட் இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி. நீங்கள் அவேக்காக இருக்கும்போது கூட இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடில் தான் நான் சொன்ன அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கேத்தீட்டர் Transmyometrial. ஆனால் நீடில்னு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசும்போது என்ன சொன்னேன், எம்ப்ரியோஸை வந்து நம்ம ஸ்மால் ஒரு மேலியபிள் கேத்தீட்டரில் தான் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணோம். ஒரு ஷார்ப் கேத்தீட்டர்ஸில் ஹேண்டில் பண்ணோன்னா அது நசிஞ்சு போகிறது இல்லை அது ஸ்பாயில் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது ட்ராமானால அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கேத்தீட்டர்லேயுமே நம்ம இன்னர் கேத்தீட்டர் பார்த்தோன்னா இந்த மாதிரி மேலியபிள் தான். நம்ம அது ஒரு விரலை வச்சு சுற்றினோன்னா ஜஸ்ட் லைக் ஹேர் இட் வில் கெட் டர்ன்ட், புரியுதா? ஸோ இதே மாதிரி மேலியபிள் கேத்தீட்டரில் தான் நம்ம அந்த எம்ப்ரியோஸை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணுற எம்ப்ரியோஸை இந்த நீடில்குள்ளே நம்ம செலுத்தி அதை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ரியோஸ் எங்கேயுமே நீடிலில் படாது, இந்த கெத்தீட்டரில் தான் எம்ப்ரியோஸ் இருக்கும். சிமிலர் டு நார்மல் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேர் கெத்தீட்டர் only has the embryos, the outer catheter or the outer sheet does not have the embryos. ஸோ இதனால் உங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பாயில் ஆகிறதுக்கோ இல்லை இதனால் உங்களுடைய எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரிசல்ட்ஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரிசல்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சக்ஸஸ் ரேட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்ன, நார்மல் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கும் Transmyometrial எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஆல்மோஸ்ட் த சேம். இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லேயும் நம்மளுடைய டெக்னாலஜியோடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லையும் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ப்ராக்டிசிங் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட் பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. Every condition is treatable. The only thing is you have to be in the right time, right place, in the right hands. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Transmyometrial Embryo Transfers பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் இருக்கணும், அதுக்குன்னு நம்பர் ஆஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இத்தனை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனா தான் அவங்களால Transmyometrial Embryo Transfers பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை cervical stenosis-ஓ இல்லை உங்களுடைய cervical canal வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக இருக்குது, அப்ரோச்சே பண்ண முடியாதுன்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் இதனால் சரகசி தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ப்ளீஸ் ரிமெம்பர் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அவைலபிள். நீங்கள் உங்களுடைய சைல்டை பேர் பண்ணுறதுக்கு Transmyometrial Embryo Transfer கேன் pave a path for you. இந்த மாதிரி difficulties நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, please leave it in the comment section. We'll try to answer it as early as possible. Thank you.